கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நமக்கு நம்ம டாபிக் என்ன, சர்மன் டாபிக் அப்படின்னா அழைப்பு, காலிங். நம்ம வாசிக்க கேட்ட எல்லா பைபிள் ரீடிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு, இந்த காலிங் பத்தி நம்ம இப்போ லாஸ்டா கேட்ட பைபிள் ரீடிங், இந்த காஸ்பல் ரீடிங், அதுல எப்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார்னு பாக்குறோம். அந்திரேயா ஃபர்ஸ்ட் வராரு, அதுக்கப்புறம் பேதுரு வராரு, தென் அதை ஃபாலோட் பை பிலிப், நத்தானியல் அப்படின்னு ஒருத்தரா ஆண்டவர் எப்படி ஊழியத்திற்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி நம்ம வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். The God who called you is faithful. சிலர் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணக்கப்புறம் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த அழைப்பை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, எப்போ கடவுள் அவரை அழைத்தார் அப்படின்னா அது பாருங்க, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் நீர் என்னை அழைத்து. சோ அழைப்பு எப்போ வந்துச்சா, அவரு தன்னுடைய மதருடைய ஊம்ல இருக்கும் போதே God called him அப்படின்னு சொல்றாரு. சோ அதெல்லாம் தவறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் நம்மளை அழைத்தாரு அப்படின்னு சொல்லலாம். சிலர் இப்போ பிப்ளிக்கலா பார்த்தாலே சாமியலுக்கு அந்த காலிங் சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு, ரைட்? அவன் பிறக்கும் போதே கடவுள் அவனை அழைக்கிறாரு, தாயின் கற்பத்திலேயே கடவுள் அவனை அழைச்சிட்டாரு. சோ சின்ன வயசுல இருந்தே அவன் ஆலயத்துல வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா ஏப்ரஹாமுக்கு எப்போ அழைப்பு இருந்துச்சு? அப்படி சாமியல் ஏஜுக்கெல்லாம் ஏப்ரஹாமுக்கு கடவுள்னா யாருன்னு கூட தெரியாது. அவனுக்கு அழைப்பு எப்போ இருந்துச்சுன்னா 75 இயர்ஸ்ல தான், 75 வயசுல தான் கடவுள் ஆபிரகாமிய அழைக்கிறார். முதல் ஆபிரகாமினை கூப்பிட்டு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். சோ அப்படி ஒவ்வொருத்தரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அழைக்கிறாரு. நம்ம நிறைய பேருடைய டெஸ்டிமனிஸ் எல்லாம் கேட்டிருப்போம். இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப, இல்லைன்னா வாலிப வயசு வரைக்கும் நான் ரொம்ப மோசமா இருந்தேன், நான் இப்படி கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அப்படி பழக்கம் எல்லாம் இருந்துச்சு, குடி பழக்கம் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு, கடவுள் ஒரு நாள் நான் ஒரு ஆலயத்துல போனேன், இப்படி பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன், கடவுளை ஒருத்தவங்க பேசின ஒரு வசனம் என்னை தொட்டுச்சு. அன்னையில இருந்து ஐ காட் காட்ஸ் காலிங். அன்னையில இருந்து நான் என்னை கடவுளுக்கு ஃபுல் டைமா நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், கடவுள் என்னை அழைத்தார் அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தர் அப்படி சொல்லலாம். சிலர் மரண படுக்கையில தருவாயில கூட கடவுள் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல கடவுள் ஒரு வார்த்தையை பேசி என்னை தொட்டு என்னை அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல கடவுள் அழைக்கிறாருனாலும் இந்த நாளில இந்த நேரத்துல நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். சோ ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது நம்ம வேற பக்கம் ஓடி போக கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா யோனாவை கடவுள் அழைக்கும் போது அவன் நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை திருப்பி சில தண்டனையெல்லாம் கொடுத்து அடிச்சு திருத்தி கொண்டு திருப்பியும் அவரை ட்ராக்ல கொண்டு வர்றாரு. இன்னைக்கும் கடவுள் நம்மளை அழைக்கிறாரு, அவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறாரு. யோனாவை போல நம்ம ஓடி போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, சில சமயம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல கொடுத்து, நீ ட்ராக்குக்கு வா, என்னுடைய அழைப்புக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளையும் அதே மாதிரி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது அடுத்தது நம்ம என்ன, ஆண்டவர் நம்மள என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கிறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் நீர் என்னை அழைத்து, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நீர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினீர் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 காரியங்கள் சொல்றாரு அடுத்த வசனத்துல. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரனால எப்படியெல்லாம் கடவுள் அவனை எம்பவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்குறோம்னா, நீர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு ஷார்ப் ஸ்வோர்ட் போல அவனுடைய வாயை மாற்றுகிறார். சோ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மளையும் என்ன பண்ணுவாரு, நம்ம எல்லாருடைய வாயையும் கூர்மையான பட்டயமாக்குவார். 2வது பாக்குறோம், அவர் என்ன பண்றாரு, என்னை உமது கரத்தின் நிழலில் மறைத்து. சோ அவரு ப்ரொடெக்ட் பண்றாரு. நம்ம ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து வைக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில் வைத்தார். சோ இது நிறைய பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். அது எப்படின்னா, அந்த அம்பு அந்த ஆரோவை நல்லா ஷார்பன் பண்ணி, அந்த ஆரோவை வைக்கிற அந்த ஹண்டர்ஸ்லாம் அந்த காலத்துல பார்த்தாங்கன்னா முதுகுல ஒரு குவிவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள எல்லா ஆரோஸும் இருக்கும். தேவைப்படும் போது அதை எடுத்து அவங்க அந்த அம்பை விடுவாங்க.
ஸோ அதை முதலே ஷார்பன் பண்ணி அந்த நேரத்தில் உட்காந்து ஷார்ப் பண்ண முடியாது. ஸோ அதை முதலே ஷார்பன் பண்ணி இருக்குமா, அதான் துலக்கமான அம்பு, பாயிண்டட் ஆரோ. அதை வச்சு அம்பரா துணியில வைக்கிறாங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி அப்படி வைப்பாங்களோ. ஸோ இந்த 3 காரியங்களால் ஏசாயா தீர்க்கதரிசியை அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறாரு, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகும்போது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காரியம் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. ஸோ அப்பனா என்ன பார்ப்போம், ஷார்ப் டங்னா அது இட் டசன்ட் சவுண்ட் நைஸ், ரைட்? ஷார்ப் டங்னா தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது, நாட் அ வெரி பிளசன்ட் பர்சன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இங்க கூர்மையான பட்டயமாக்கி அப்படின்னா கடவுளுடைய அழைப்பை ஏற்று நம்ம வரும்போது கூர்மையான பட்டயமாக்குகிறாருன்னா தட் சம்திங் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ். ஸோ நம்ம எபேசியர்ல கூட பார்க்கிறோம், புட் ஆன் த ஃபுல் ஆர்மர். அதுல வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஸோ வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம வாய் அப்படி ஒரு கூர்மையான ஒரு பட்டயமாக இருக்குமா. ஸோ இது ஒரு டிஃபென்ஸ். சாத்தான் நம்மளை அநேக காரியங்களால நம்ம சோதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மள வாயிலிருந்து ஆண்டவருடைய வசனம் வரும்போது அதுதான் கூர்மையான பட்டயம். அதை வச்சுதான் நம்ம சாத்தானை முறியடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அந்த 3 சோதனைகள் அந்த லென்ட் டேஸ்ல சாத்தான் ஒவ்வொரு டெம்டேஷனை கொடுக்கும் போது ஏசாமியினுடைய வாய் எப்படி இருந்துச்சு, கூர்மையான பட்டயம். ஏன்னா அவர் வசனத்தை சொல்லி சொல்லி தான் என்ன பண்றாரு, சாத்தானை அட்டாக் பண்றாருன்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது நம்ம டெம்டேஷன்ஸ்ல இருந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய வாய் ஒரு கூர்மையான பட்டயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது நம்ம ஆஃபென்ஸ் கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த கூர்மையான பட்டயம் எப்படின்னா, நீங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார்கள், ஆலோசனை சங்கங்களில் உங்களை இழுத்து கொண்டு போவார்கள். அந்த நேரத்துல சர்ச் நடுவுல இல்லைன்னா வேற இடத்துல எல்லாம் கூட உங்களை சுத்தி நிக்க வச்சு உங்களை குற்றம் சாட்டுவார்களாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசுவாங்களாம். அப்போ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவார். எப்படி ஆக்குவார் அப்படின்னா, ஆவியானவர் அந்த நேரத்திலே நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை உங்கள் வாயிலே போடுவார். சோ அதுதான் கூர்மையான பட்டயம். சோ நீங்க அதுக்கு முன்னாடியே என்ன பேசணும், எப்படி பேசணும்னு நீங்கள் யோசிச்சு வைக்கவே தேவையில்லையா. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும் போது எத்தனை பேர் நமக்கு விரோதமாக, இத்தனைக்கும் எங்கேயோ வெளியில வேலை ஸ்தலத்துல அங்க எங்க ஜெப ஆலயங்களிலே அது நடக்குமா, ஆலோசனை சங்கத்துல கூட நடக்குமா. அப்ப என்னன்னா நம்ம வாய் ஒரு கூர்மையான பட்டயமாக இருக்கும். ஆவியானவர் என்ன வார்த்தைகளை பேசணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதான் சாலமோன் ராஜா சொல்றாரு பிரசங்கில, சில சமயம் நம்ம பேசக்கூடாதான், சில சமயம் நம்ம பேசணுமா. அதெல்லாம் ஆண்டவர் கூர்மையான பட்டயம்னா எப்பவுமே நம்ம பேசி அவங்களை ஓவர் பவர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. சோ அதுதான் கூர்மையான பட்டயம். எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது கூர்மையான பட்டயம்னா நம்ம இவாஞ்சலிசம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏதோ நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்காக இல்லைன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மாத்திரம் தான் இந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடையாது. அதையே நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். மோசே கிட்ட அப்படி சொல்றார். ஆனா ஆண்டவர் அழைக்கிறார் மோசைய, மோசேன்னு முச்செடி நடுவில் இருந்து அழைக்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த கூர்மையான பட்டயத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் என்ன சொல்றான், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறேன், நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஊமையனையும் செவிடனையும் குருடனையும் பார்வை உள்ளவனையும் படைத்தவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா அப்படின்னு சொல்லி, நான் உன் வாயோட கூட இருந்து நீ பேச வேண்டிய காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன் என்றார். சோ இவாஞ்சலிசம்க்கு நிறைய பேர் சொல்லலாம், ஐ எம் நாட் அ வெரி எலாக்வென்ட் ஸ்பீக்கர், எனக்கு அவ்வளவெல்லாம் சரியா பேச வராது அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவார். சும்மா நம்ம சிலருக்கு போய் சுவிசேஷம் சொல்றது, இவாஞ்சலிசம் சொல்றது, அதெல்லாம் இட் இஸ் நாட் இன் மை காலிங் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் he will strengthen us. நானே உன் வாயோட கூட இருந்து வார்த்தைகளை நான் போடுவேன் அப்படின்னு சொல்றார். சிலர் I am too young for evangelism, இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், I will be little more mature, அதுக்கப்புறம் நான் போய் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதை தள்ளி போட ட்ரை பண்ணலாம். ஆனா எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டு
தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றான். சோ அவன் வந்து மோசையாவது என்ன சொல்றான், நான் திக்கு வாய் வந்தனாவே. ஏன்னா மோசை வந்து நல்ல வயசு இருக்குது அவனுக்கு பேசுறதுக்கு. பட் சார் எனக்கு பேச்சு சரியா வராதுன்னு. ஆனா எரேமியாவுக்கு வந்து பேச்செல்லாம் நல்லா தான் வருது. ஆனா அவன் என்ன சொல்றான், எனக்கு வயசு பத்தாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் பேச அறியேன்னு நீ சொல்லாத, நான் உனக்கு காண்பிக்கிற எல்லா இடத்துக்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லா காரியங்களையும் நீ அவர்களோட பேசுவாயாக. சோ நீ எல்லாத்தையும் நீ போய் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உன் வாயோட கூட இருந்து என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து உன் வாயை கூர்மையான பட்டயமாக்குவேன்னா ஐ வில் புட் மை வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத் அப்படின்றாரு. மோசேக்கும் அப்படிதான் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசிக்கும் அப்படிதான் சொல்றாரு. சோ இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம போகும்போது நம்ம வந்து பெரிய பிரீச்சரோ ஸ்பீக்கரோ இவாஞ்சலிஸ்டோ அப்படின்ட்டுலாம் இருக்கணும்னு கிடையாது. யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு ஆண்டவரே வார்த்தைகளை நம்முடைய வாயில போடுவாரு. நம்ம கரெக்டான காரியத்தை அவங்களுக்கு போய் சொல்ற மாதிரி கடவுள் வந்து கிருபை செய்வார். இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, மலை பிரசங்கத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஒரு மலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல துயரப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இப்படிப்பட்டவங்க, சாந்த குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அக்ரெசிவ் பீப்புள், வெல்தி, பவர்ஃபுல் பீப்புள் யாரும் அந்த இடத்துல இல்ல. ஆனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வராங்க. அப்போ ஏசாமி வந்து அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் ஆவன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருதயத்துக்கு அப்படியே ஒரு ஆறுதல் தர மாதிரி ஒரு இதமான வார்த்தையை சொல்றாரு. நீங்க தான் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவங்க எல்லாம், எளிமையா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோமோ, ஏன் இப்படி நாங்க கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி கண்ணீர் விடுறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து நீங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால வாயை கூர்மையான பட்டயமாக்கி அப்படின்னா மற்றவர்களுக்கு ஆறுதலாக பேசுகிற வார்த்தைகள் கூட. we should know how to talk. ஒரு கம்ஃபர்டிங் டாக் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பர்னபான வேதத்துல ஒரு மனுஷன் இருக்காரு, அவருக்கு பேரே ஆறுதலின் மகன். ஏன்னா அவர் பேசினாரே மற்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்குமா, ரொம்ப இதமா இருக்குமா, பிளசண்டா இருக்குமா. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பள்ளங்களுக்கு சமானம். கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தந்தருளினார் அப்படின்னு ஆண்டவர் வந்து வார்த்தைகளை போடும் போது நம்ம இதுல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவார். சோ அது வந்து நம்ம சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்கு அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல இவாஞ்சலிசம்காக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனைகள் சொல்ல எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது என்ன பார்க்கிறோம், அவர் தம்முடைய கரத்தின் நிழலில் என்னை மறைக்கிறார். சோ கரம்னா இதுதான் ஹேண்ட் இல்ல, இதோடைய நிழல் வந்து எவ்வளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த ஷேடோ, அந்த கைக்கு கீழே இருக்கிற ஷேடோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஆனா ஆண்டவருடைய கரம் வந்து எவ்வளவு பெரிய கரம். அந்த நிழல்ல நம்ம இருக்கிறோம்னா அதான் 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோ ஒருத்தருடைய ஷேடோல நம்ம இருக்கணும்னா ரொம்ப க்ளோஸா போனாதான் ஷேடோல நம்ம இருக்க முடியும். அப்பனா ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறாருன்னா நம்ம தூரத்திலே நம்ம நிக்க முடியாது. யாக்கோபு ஒரு தடவை நம்ம வேதத்துல தெரியும், யாக்கோபுன்னு ஒரு மனுஷன், அவனுக்கு 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த யாக்கோபு வந்து சாவு போற நேரத்துல என்ன பண்றான், யாக்கோபின் பிள்ளைகளே கூடி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 12 பிள்ளைங்களையும் கூப்பிடுறான், என் கிட்டே வாருங்கள் அப்படின்னு. அப்போ அந்த 12 பிள்ளைங்களும் கிட்ட வராங்க. யாக்கோபு வந்து ஆசீர்வதிக்கிறான். அவன் தகப்பனுடைய அழைப்பை கேட்டு கிட்ட வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், ப்ரொடெக்ஷன் எல்லாம் வருது. ஆண்டவர் அழைக்கும் போது வரமாட்டேன் நம்ம தூரத்துல நின்னோம்னா அந்த நிழல்ல நம்ம இருக்க முடியாது. ஆனா சர்வ வல்லவர்களுடைய நிழலில் தங்குவான், உமது கரத்தின் நிழலில் நீர் என்னை பாதுகாத்து அப்படின்னு சொல்லி கரத்தின் நிழலில் மறைத்து வைக்கிறார் ஆண்டவர். அப்பனா நம்ம கிட்ட வரணும், அந்த ஷேடோ கிட்ட வரணும், அவருடைய நிழல் அண்டை நாம் வர வேண்டும். அவருக்கு சமீபமா இருக்கணும்னா அதிகாலையில் அவரை நாம் தேட வேண்டும். சோ அப்படி இவங்கெல்லாம் வந்து
கரத்தின் நிழலில் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சோ அந்த 91ஆம் சங்கீதம் ஃபுல்லாவே ப்ரொடெக்ஷன் தான். அது ஃபுல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். அந்த ஃபுல்லா நம்ம போக முடியாட்டி கூட அந்த எல்லா ப்ரொடெக்ஷனும் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவருடைய கரத்தின் நிழலில் அவர் நம்மை மறைத்து வைக்கிறார்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அண்டை நாம் வர வேண்டும். அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் காலிங் வரல, எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லி அழைப்பை வந்தா கூட நம்ம அதை அசட்டை பண்ணி அநேகர் நம்ம இல்லாம இன்னைக்கே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார்னு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய அழைப்புக்குள் நாம் வர வேண்டும். சோ இந்த ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல நிறைய பேருக்கு அந்த கரத்தின் நிழல்ல ஆண்டவர் மறைச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாருன்னு பாக்குறோம். எலியான்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு. ஒரு ராஜாக்கு பயந்து எலியா வந்து மறைகிறாரு. எங்க ஆண்டவர் அந்த எலியா தீர்க்கதரிசியை மறைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரித் அப்படின்னு ஒரு ஆற்றண்டையிலே மறைத்து வைக்கிறாரு. அங்க காகங்கள் வந்து அவரை போஷிக்குது, அவருக்கு அப்பம் கொடுக்குதுன்னு பாக்குறோம். சோ எலியாவுக்கு ஏன் போயிட்டோம், ஏசாமியே பார்க்கலாம். குழந்தையா இருக்கும் போது அவரே மறைஞ்சு ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவ தூதன் வந்து யோசேப்பு கிட்ட என்ன சொல்றாரு, நீ குழந்தையும் மரியாளும் கூட்டிட்டு எகிப்துக்கு ஓடி போய் அங்க போய் மறைஞ்சுக்கோ, ஒளிஞ்சுக்கிட்டு ஏரோது வந்து உன் குழந்தைய கொல்ல வகை தேடுகிறான். சோ நீ அங்க போய் ஹைடிங்ல இரு, எப்போ இந்த ஏரோது மறித்து போகிறானோ நான் சொல்றேன், அப்ப நீங்க திரும்பி வரலாம். ஏசாமிக்கே அந்த கதை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன மோசே குழந்தையா இருக்கும் போது மோசே had to go in hiding. 3 மாசம் அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒளிச்சு மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடியாம என்னன்னா நைல் நதியில அவனை வந்து ஒரு பாஸ்கெட்ல போட்டு மிதக்க விட்டுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்படி மறைக்கிற போது அப்போ நம்மளும் சில சமயம் லைஃப்ல வந்து அப்படி மறைஞ்சு அடங்கி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஏரோது போல நம்மளுக்கு எனிமீஸ் அப்படியே ஓவர் டவரிங்கா நம்மளுக்கு மேல வந்து நிக்கலாம். மோசேக்கு இருந்த மாதிரி பார்வோனை போல எனிமீஸ் நம்மளை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு வரலாம். எலியாவும் மறைஞ்சு ஃபர்ஸ்ட் கேரி தாண்டல இருக்கிறான். அங்கதான் ஆண்டவர் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. தண்ணி வத்தி போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ கடவுள் எங்க அப்படின்ற குவெஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரும்ல, ஏன் நான் மறைஞ்சு ஓடி ஒளியணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் சாரிபாத் என்கிற விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. சோ நம்மளுடைய லைஃப்லயும் நிறைய நேரம் வந்து ஆண்டவர் வந்து நீ மறைஞ்சு நீ அடங்கி கொஞ்ச நாள் இருன்றாரு. அப்போ எனிமீஸ் எல்லாம் நம்மளுக்கு மேல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளுடைய ஃபெய்த் வந்து ஷேக் ஆகும். அவரு தானங்க இவ்வளவு பெரிய கடவுள். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், பைபிள்ல இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறே. அவ்வளவு பெரிய கடவுள்னா ஏன் ஏசாமிய வந்து நீ எகிப்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லணும்? நீ இங்கே இரு, ஏரோத நான் ஒரு நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்னு கடவுளால பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதா? மோசேயை எதுக்கு வந்து 3 மாசம் கஷ்டப்பட்டு ஒழிச்சு எவ்வளவு நாள் அவங்க பயந்துருக்கணும். ஒரு தடவையும் சோல்ஜர்ஸ் வந்து குழந்தை இருக்கான்னு வந்து தேடும் போது எவ்வளவு ஒரு டென்ஷன், எவ்வளவு ஒரு ஆங்ஸைட்டி, they had to go through all that. அப்புறம் அந்த தண்ணியில மிதக்க விட்டு போறவங்க இதெல்லாம் எலியாக்கும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வந்து அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாது, மறைஞ்சு ஓடி ஒளிறான். தாவீது ராஜா கூட பாத்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல சவுல் ராஜாக்கு மறைஞ்சு ஓடி ஒளித்து கொண்டு இருக்கிறான். இப்படி இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் என் எனிமீஸ வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கலாமே, ஏன் இதெல்லாம் அலோவ் பண்றாருன்னு நினைப்போம். அதுக்குதான் நம்ம வந்து பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரியவங்களுக்கே ஆண்டவர் வந்து அதெல்லாம் அலோவ் பண்றாருன்னா then there must be some reason. அததான் தாவீது ராஜா சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து முடிவிலே என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்படி அவர் நம்மளை உயர்த்துறதுக்கு தான் சில சமயம் அவர் என்ன பண்றாரு, மறைச்சு வைக்க சொல்றாரு. ஆனா அந்த மறைஞ்சு வைக்கிற நேரம் தான் நம்ம வந்து விசுவாசம் எல்லாம் போயிட்டு அப்பெல்லாம் கடவுளே இல்லை, இப்படி எல்லாம் பண்ணா நான் மறைஞ்சு ஒளிஞ்சு ஓடணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அது வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை ஒழிச்சிரு மறைச்சிருன்னு சொல்றாரு. நீ வந்து you have to put up with all this அப்படின்னு அவர் சொல்றாருன்னா that doesn't mean that he cannot do it. It's just that he has a bigger plan. நிறைய ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் அலைன் ஆகி வரதுக்காக தான் அவர் வந்து சில திங்ஸை வந்து அப்படி அலோவ் பண்றாரு. We go through that intense anxiety and stress and emotions, but God allows all those things. அது வரைக்கும் நீ அவருடைய கரத்தின் நிழலில் நீ மறைத்து வைக்கிறார்னா நம்ம
அந்த கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். யாப்பேஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் கூட அப்படிதான் சொல்றான். நீங்க அந்த நாளாகமத்துல பாத்தீங்கன்னா இவனை பெற்றான், இவனை பெற்றான், அந்த ஜீனியாலஜி அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா கரெக்டா இந்த ஜேபஸ் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஹால்ட் வருது. அப்போ யாப்பேஸ் என்ன பிரேயர் பண்றான் ஸ்பெஷலா? நம்மளும் சும்மா படிச்சோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்களை பெற்றோம், செத்து போனோம், திருப்பி அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சுன்னு போலாம நம்ம பேர் வரும்போது ஒரு ஹால்ட் வரணும் அந்த இடத்துல. யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருள் செய்தார். சோ யாப்பேஸ் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். உம்முடைய கரத்தின் நிழலில் என்னை மறைக்க வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பை உண்மையாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்குது. சோ கடைசியில நம்ம பார்க்கும்போது அவர் என்னை துலக்கமான அம்பாக்கி, மூணாவது பாயிண்ட், துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில் மூடி வைக்கிறார் அப்படின்னு. சோ துலக்கமான அம்பாக்கினா ஆண்டவர் நம்மள ஒரு பாயிண்டட் ஏரோவா எப்பொழுதும் நம்ம ஆயத்தத்தோடு நம்ம இருக்கிறோம். சோ அந்த நேரத்துல போயிட்டு நான் என் அம்பை துலக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஏரோவை ஷூட் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஆல்ரெடி ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நம்ம ஆயத்தத்தோடு. எதுக்கு நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்? ஒண்ணு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆயத்தத்தோடு இருக்கணும், ரெண்டாவது ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான் அந்த எபேசியர்ல அந்த புட் ஆன் தி ஃபுல் ஆர்மர், அதுல ஒண்ணு என்னன்னா சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாய். சோ கால்ல போடுற அந்த பாதரட்சைக்கு பேரே ஆயத்தம். அப்படின்னா எப்பவுமே ரெடியா இருக்கணுமா நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல. அதுதான் துலக்கமான அம்பு. அந்த துலக்கமான அம்பை நம்ம எய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் எப்பொழுதும். இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு டைம் இல்ல, இல்லைன்னா இவங்க கிட்ட எனக்கு சொல்ல முடியாது அப்படின்ட்டுலாம் இல்லாம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்தது அந்த ஆயத்தம் அப்படின்றது நம்ம அந்த புத்தி உள்ள கன்னிகைகளை பற்றி நம்ம பாக்குறோம். 10 கன்னிகைகள், அதுல 5 பேர் தான் ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அதுல முக்கியமான பாயிண்ட்னா 10 பேரும் என்ன ஆயிடுச்சு, ஆயத்தம் உள்ளவர்களும் சரி ஆயத்தம் இல்லாதவர்களும் சரி 10 பேரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அத ஆண்டவர் தப்பா சொல்லல. ஆனா மணவாளன் வரும்போது தீவெட்டியில எண்ணெய் இருக்கிறவர்கள், ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு இருக்கிறவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இவங்களும் தான் தூங்குனாங்க, தூங்குறத பத்தி பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஆயத்தம் அவர்களுக்குள் இல்லை. ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா எப்பொழுதும் நாம் ஆயத்தத்தோடு இருப்போம், நம்ம அலர்ட்டா இருப்போம். ஆண்டவருடைய வருகை எப்ப இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துல போகிறதுக்கு நம்ம 100% அந்த கான்பிடன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்ம இந்த அழைப்பு, இந்த காலிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காஸ்பல் ரீடிங் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல என்ன மாதிரி யோவான் ஸ்நானகன் அவனுக்கு 2 சீஷர்கள் இருக்கிறாங்க. அவன் சீஷர்களோட நிற்கும் போது அந்த பக்கம் ஏசாமி அப்படியே போறாரு. அப்பதான் யோவான் சொல்றான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஏசாமியை பார்த்து கையை காட்டுறான். உடனே இந்த 2 சீஷர்களும் ஏசாமி பின்னாடியே போறாங்க. போன உடனே ரபி நீர் எங்கே தங்குகிறீர்னு கேட்கிறாங்க. இவரு நீ பாருங்கன்றாங்க. இவங்க போய் அந்த நேரத்துல அவங்களோட போய் தங்குறாங்க. அதுல ஒருத்தன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, இன்னொருத்தன் பேர் அதுல போடல. அடுத்த நாள் அந்திரேயா என்ன பண்றான், அவனுடைய சகோதரன் சீமோன் பேதுரு கிட்ட போயிட்டு ஏசாமியை பார்த்தோம், மேசியாவை பார்த்தோம், கிறிஸ்து நீயும் வான்னு சொல்லி இவாஞ்சலைஸ் பண்றான். உடனே பேதுரு வர்றார். பேதுரு வந்த உடனே ஏசாமி பேதுருவை அழைக்கிறார். நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபாவாக இருப்பாய். கேபானா பீட்டர், ராக். இந்த கல்லின் மேல் திருச்சபையை கட்டுவேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேதுரு வருகிறான். அதுக்கப்புறம் பிலிப்புவை நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லி பிலிப்புவை அழைக்கிறாரு. பிலிப்புவும் வருகிறான். அதுக்கப்புறம் நாத்தான்வேலை அழைக்கிறாங்க. நாத்தான்வேலும் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது ஒரு ஹோல் டிஃபரெண்ட் டாபிக். பட் நாத்தான்வேலும் வரான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பட் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார்களோ அவங்க எல்லாம் பாருங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க. ஆனா வராதவங்களும் இருக்கிறாங்க. அதுல சிலர் என்ன சொல்றாங்க, சாக்கு போக்கு. ஒருத்தன் என்ன சொல்றான், நான் முதல்ல போயிட்டு என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுகிறேன்னு சொல்றான். ஆக்சுவலா அது நியாயமான ரீசன் மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் உள்ளத்தை அறிகிறார். அவன் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனாலதான் சில காரியங்களை சொல்லுகிறான் அப்படின்னு. நம்ம தான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
சோ அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்கள ஆண்டவர் வந்து சின்ன சின்ன தண்டனைகள், பிரச்சனைகளை கொடுத்து எப்படியாவது அந்த மந்தைக்குள் அழைத்து கொண்டு வர அவர் முயற்சி செய்கிறார். ஆனா இந்த 3 பாயிண்ட்ஸும் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குவார், தம்முடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து நம்மை பாதுகாப்பார், நம்மை துலக்கமான அம்பாக்கி தம்முடைய அம்பரா துணியில் வைப்பார். நாமும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சோ நிறைய பேர் அழைச்சாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஆனா நம்ம அழைக்கப்பட்ட நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராகவும் இருந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் இந்த மந்தைக்குள் அழைத்து வர கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.